குரு வாழ்க, குரு நாமம் வாழ்க. இஷ்டமான தெய்வத்தை நினைச்சு கண்ணை மூடி ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணுவோம். இப்போ நம்ம கழுத்து பயிற்சி ஆரம்பிக்கிறோம். இடது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். இடது பக்கம், முன்பக்கம், வலது பக்கம், பின்பக்கம், இந்த மாதிரி கழுத்து மெதுவா சுழற்சி முறை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. உங்க கண்களும் திறந்திருக்கணும். கண்ணு திறந்திருக்கும் போது கண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி கிடைச்சி மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு பயிற்சியும் குறைஞ்ச ஒரு 6 முறை பண்ணும். கூடுதல் பண்ணாலும் தப்பு கிடையாது. இப்போ உங்க கழுத்தை ஆப்போசிட் சைட் அதே மாதிரி வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா இப்போ கழுத்தை நல்ல மின்பக்கம் தொகை போட்டுக்கணும். நேராக பின்பக்கமா நல்ல மின்னையும் பின்னி அசைஞ்சு கழுத்துக்கு நல்ல ஒரு பயிற்சி இருக்கணும். இந்த மாதிரி டெய்லி கழுத்துக்கு பயிற்சி பண்ணும்போது கழுத்து நமக்கு உழுக்கு சுருக்கலாம் வராது, எலும்பு தேய்மானலாம் வராது, நம்ம தைராய்டு பிரச்சனையும் வராது. முகத்துக்கு நல்ல ஒரு அழகும் கிடைக்கும், கழுத்துக்கு நல்ல ஒரு ஷேப்பும் கிடைக்கும். இப்போ விரத இடது பக்கம் திருப்புதீங்க, நேராக வலது பக்கம் திருப்பணும். 2 பக்கம் மாற்றி மாற்றி திருப்பணும். முடிஞ்ச நாடியை கொண்டு சொல்ல தொடணும். இப்போ காதுகள் ரெண்டும் அந்த சோல்ட தொடுற மாதிரி பயிற்சி பண்ணும். இடது பக்கமும் வலது பக்கமும் நல்ல கழுத்து சரிச்சு காதுகள் வந்து சோல்ட தொடுது. கழுத்துக்கு அற்புதமான பயிற்சிகள் இதெல்லாம் வந்து. இப்போ கழுத்தை நல்லா பின்னாடி தொங்க போட்டுருங்க. இப்போ இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமாகவும் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமாகவும் கழுத்தோட சுழற்சி வந்து ஆஃப் ரொட்டேஷனா இருக்கணும். இப்போ அதே மாதிரி உங்க கழுத்து நல்லா மின்பக்கம் தொங்க போட்டுடுங்க. எப்பவும் இடது பக்கம் இருந்து வலது பக்கமா, வலது பக்கம் இருந்து இடது பக்கமா நல்லா மின்ன குனிஞ்சும் கொஞ்சம் ஆடி நடந்து நெஞ்சோடியே ஒட்டி இருக்கிற மாதிரி நல்லா கழுத்துக்கு ஒரு பயிற்சி பண்ணணும். இப்போ கைகள் நல்லா மின்ன நீட்டிக்கணும். விரலாம் நல்லா மேலே பார்க்கணும். மேல இருந்து கீழே கையோட மணி பகுதி மட்டும் மடக்கணும். இப்போ ஆப்போசிட் சைடு அப்படியே விரலாம் நல்லா கீழே பார்க்கட்டும். கீழே இருந்து மேலே அதே மாதிரி பயிற்சி தான். இப்போ கைகள் நல்லா நேரம் நீட்டி விரலாம் நல்லா நீட்டி சொல்லுங்க. வெளிப்பக்கத்துல இருந்து உள் பக்கம் அந்த மாதிரி. கையை எந்த பொசிஷன்ல வச்சுடுங்க. உள்ள இருந்து வெளியே இப்போ உங்க கை விரல் நல்லா 10 விரலை நல்லா மடக்கி நிற்கணும். இந்த மாதிரி டெய்லி கை விரலுக்கு பயிற்சி பண்ணும்போது விரலுக்கு நல்ல ரத்தோட்ட போகும். நம்ம கீழே விழுந்தா அடிக்கடி போட்டாலும் எலும்பு வந்து உடையாது. விரலுக்கு நல்ல ஒரு வளையும் தன்மை கிடைக்கும். ஒரு பொருளை எடுக்க வைக்க கை நடுக்க விரல் நடுக்கலாம் வராது. அது மாதிரி புண்கள்லாம் வந்தாலும் நமக்கு சீக்கிரம் குணமாயிடும். இப்போ கைகள் நல்லா நேரம் நீட்டி நல்ல பின்பக்கம் கொண்டு மடக்கி கையை கொண்டு சோல்ட தொடங்க. இது கை ஜாயிண்ட்டுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி வரும். இப்போ கை இந்த பொசிஷன் வச்சுடுங்க. இப்போ உள்பக்கம் நல்லா மடக்குங்க. அதே மாதிரி கையை கொண்டு சோல்ட தொடுங்க. இப்போ கையை ஷோல்டர் இந்த மாதிரி வச்சுடுங்க. இப்போ ஷோல்டர் ரொட்டேஷன், ஷோல்டரோட சுழற்சி வந்து முன்பக்கமா இருக்கணும். மடிப்பின் பக்கம், மடி முன் பக்கம், மடிப்பின் பக்கம். இப்போ உங்க கைகள் நல்லா தரையில வச்சுடணும். தரையில இருந்து கையை நல்லா மேலே உயர்த்தணும். மேலே உயர்த்தும் போது நல்லா மூச்சு வந்து உள்ளே இழுக்கணும். கையை கீழே இருக்கணும். மூச்சு விட்டு மெதுவாக கிளறணும்.
இப்போ கைகள் நல்லா முன்ன நீட்டிடுங்க. முன்ன நீட்டி 2 கை நல்லா ஒன்று போல சேர்த்து வச்சுக்கணும். கையை விரிக்கும் போது நல்லா மூச்சு வந்து உள்ள இழுங்க. கை ஒன்று சேர்க்கும், மூச்சு வெளியிட்டு ஒன்று சேர்க்கும். அதே மாதிரி பயிற்சி தான். இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது நுரையீரல் நல்லா சுருங்கி விரியும். நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு நல்லா வெளியேறும். நமக்கு மூச்சுத்திறன் மாதிரி பிரச்சனைலாம் வராது. அப்புறம் பிளட் நல்லா பம்பிங்காகவும் செய்யணும். இப்போ அதே மாதிரி கைகள் நல்லா சைடில் வச்சுடுங்க. சைட்லேருந்து கை நல்லா மேலே உயர்த்துங்க, மறுபடியும் கீழே. இப்பவும் மூச்சு வந்து உள்ள இழுக்கணும். கை மேலே தூக்கும் போது கை கீழே இருக்கும், மூச்சு வெளியிட்டு வந்து பார்க்கலாம். இப்போங்க இடது கை வலது மூட்டில் வச்சுக்கணும். வலது கையை எடுத்து தலைக்கு படுத்து இடது பக்கமாக சரிஞ்சு கையை கொண்டு திரையத்தவருக்காக முயற்சி பண்ணி உங்களால் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் பண்ணலாம். அதே மாதிரி வலது பக்கம் 2 பக்கம் நல்லா மாற்றி இதே மாதிரி பயிற்சி பண்ணுவோம். இது விலா எலும்புக்கான பயிற்சி. இப்போ அதே மாதிரி உங்கள் இடது கையை வலது போட்டு வச்சுட்டுங்க. வலது கையை எடுத்து நல்லா முதுகு பின்னாடி ஓடி நல்லா பின்பக்கமாக திரும்பலாம். அதே மாதிரி இடது பக்கம் 2 பக்கம் நல்லா மாற்றி திரும்பணும். முதுகிலும் போது நேராக இருக்கும். உங்களால் எவ்வளோ தூரம் பின்னாடி திரும்பணும் திரும்பிக்கலாம். இப்போ முதுகெலும்பை இழுத்து நல்லா முன்ன குடிணும். நல்லா முடிச்சுட்டு நல்லா முன்ன குனிஞ்சு நெத்தியை கொண்டு தலைவரை முயற்சி பண்ணணும். முடிஞ்சால் தாராளம் தொடலாம். இந்த மாதிரி பயிற்சி பண்ண இடுப்பில் உள்ள ஸ்டிஃப்னஸ்லாம் நமக்கு போகும். உங்களோட உடம்புல எலாஸ்டிக் தன்மையும் நல்லா கிடைக்கும். தேவையில்லாத சதைகளை நல்லா குறையுது செய்யும். இப்பவும் கால்கள் நல்லா நீட்டிடணும். 2 காலம் நல்லா ஒன்று போல சேர்த்து நீட்டி வச்சுடுங்க. அது 2 காலம் ஒன்று போல சேர்த்து வச்சுட்டு இப்போ இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் அப்படியே காலை ரொட்டேட் பண்ணுங்க. கழுத்து எப்படி பண்ணமோ அதே மாதிரி காலுக்கும் நல்ல ஒரு பயிற்சி. அதே பக்கம் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் ஆப்போசிட் சைடு அதே மாதிரி. இப்போ 2 காலம் நல்லா ஒன்று போல சேர்த்து வச்சுட்டு நல்லா வெண்பு பண்ணிட்டு மாதிரி காலை நல்லா அப்படி பின்னாடி பண்ணும். இது கணுக்கால் பாதத்துக்கு நல்ல ஒரு பயிற்சி கிடைக்கும். பாதங்களில் வலிகள் இருந்தாலும் பேர் வந்து முட்டு வலிகளும் போகும். பிசிதெரபி பண்ணும்போது நமக்கு வந்து டாக்டர் போன முட்டு வலி சொன்னீங்கன்னா இந்த மாதிரி தான் பயிற்சி கொடுப்பாங்க. பிசிதெரபி ஆனது பார்த்தீங்கன்னா யோகாவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ காலை நல்லா சைடில் வச்சுருங்க. சைட்லேருந்து காலை முன்பக்கம் பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே காலை நல்லா பின்னாடி கொண்டு வாங்க. இது கணுக்கால் பாதத்துக்கான பயிற்சி. இப்போ 2 கால் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கிட்டு 2 பெருவிட நல்லா உள்பக்கம் மடக்கி தரையை தொடங்கணுமா. இப்போ கால் நல்லா சேர்த்து வச்சுருக்கேன். கால் வரல் நல்லா 10 வரல் நல்லா மடக்கணும். கை வரல் பண்ண மாதிரி கால் வரலுக்கும் நல்லா மடக்கி பயிற்சி விடணும். கால் வரலுக்கு நல்லா தொட்ட போகும். நம்ம நடக்கும்போது வைக்கும்போது ஸ்லிப் ஆகாது, நல்லா கிரிப்பு கிடைக்க செய்யும். அது மாதிரி பொண்களை வந்தாலும் நமக்கு சீக்கிரம் குணமாகவும் செய்யும். இப்போ இடது கால அளவுக்கு மடக்கி முன்ன குடிஞ்சு இடது கால் நீட்டிருங்க. வலது கால் அதே மாதிரி அளவு பக்கம் மடக்குங்க. மடக்கி முன்ன குடிஞ்சு நாடியை கொண்டு முட்டை தொடுங்க. 2 காலும் நல்லா மாற்றி அதே மாதிரி பயிற்சி பண்ணும். எந்த கால் நம்ம நீட்டிருக்குமோ அந்த கால் விரலாம் நல்லா மேலே பார்க்க. கால் முட்டிக்கெல்லாம் நல்ல ஒரு பயிற்சி கிடைக்கிற மாதிரி பண்ணும்போது இப்போ 2 கால் நல்லா ஒன்று போல சேர்த்து அதே மாதிரி நல்லா உள்பக்கம் மடக்கி முன்ன குடிஞ்சு நாடிக்குன்னு முட்டுறது. அது கால் நீட்டிருங்க. பட் அதே மாதிரி மடக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது முதுகெலும்பு நமக்கு வந்து நேராகிட்டே இருக்கும். இப்போ உங்க இடது காலை நீட்டிச்சுக்கணும். வலது காலை நல்லா உள்பக்கம் நல்லா மடக்கி வச்சுக்கணும்.
இப்போ நல்லா நேராக நிமிர்ந்து 2 பக்கம் 2 கையை நல்லா மேலே உயர்த்தி நல்லா மூச்சு விட்டு நல்லா முன்ன குடிஞ்சு உங்கள் நெத்தியை கொண்டு தலைகளை உட்கார முயற்சி பண்ணணும், முட்டை உட்கார முயற்சி பண்ணணும். இப்பவும் அதே மாதிரி பயிற்சி தான். இப்பவும் வலது கால் அழிட்டு இடது கால் நல்லா உள்பக்கம் மடக்கி வச்சுடுங்க. இப்பவும் அதே மாதிரி 2 கைகள் நல்லா மேலே உயர்த்தி நல்லா மூச்சுட்டு முன்ன குடிஞ்சு நெத்தியை கொண்டு முட்டை தலை முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜானுசர ஆசனம், பச்சிமோசாசனம்லாம் வரும். அந்த ஆசனம் பண்ண எளிமையாக இருக்கும் நமக்கு. நம்ம செய்யக்கூடிய பயிற்சி அளவு பார்த்தீங்கன்னா ஆசனத்தோடு தொடர்புடையதாக இருக்கும். இந்த பயிற்சியெல்லாம் பண்ணும்போது ஆசனங்கள் நமக்கு ஈஸியாகவே வரும். அதுக்கப்புறம் கால் 2 அகலமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி அகலமாக வச்சுக்கிட்டு இப்போங்க வலது கையால் இடது காலை தொடரணும், இடது கையால் வலது காலை தொடரணும். தொடரும் இப்பவும் நல்லா முன்ன குடிஞ்சு நெத்தி கொண்டு முட்டை தொடரணும். அதுக்கப்புறம் நேராக நிமிர்ந்து உங்கள் வலது பக்கம் நல்லா முன்ன குடிஞ்சு நெத்தி கொண்டு முட்டை தொடரணும். இப்போ கால் அப்படியே விட்டு 2 கை மட்டும் நல்லா மேலே உயர்த்தி நல்லா மூச்சு விட்டு நல்லா முன்ன குடிஞ்சு உங்கள் நெத்தியை கொண்டு தரையை தொடர்றதுக்கான முயற்சி பண்ணி பாருங்க. முடிஞ்சால் தாராளம் தொடலாம். இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது பூபிஷ்ட கோணாசனம் ஒரு ஆசனம் வரும். அந்த ஆசனம் பண்ண எளிமையாக இருக்கும். இப்போ காலை 2 இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கணும். பாதை 2 ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கணும். வந்து இப்போ 2 கையும் நல்லா சைடில் வச்சுக்க, 2 முட்டி நல்லா டச் பண்ணணும். அப்படி காலை நல்லா கீழே பண்ணணும். பட்டர்ஃப்ளை ஆசனம். இப்போ கால் அதே பொசிஷன் இருக்கும். ஆப்போசிட் பாதம் சைடில் இருக்கட்டும். அந்த மாதிரி இருக்கட்டும். நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்துங்க. நல்லா முதுகெலும்பு இழுத்து நல்லா முன்ன குடிக்கணும். முன்ன குடியும் போது நல்லா மூச்சு விட்டு நல்லா முன்ன குடிச்சு உங்கள் நெத்தியை கொண்டு கால் விரலை தொடர்றதுக்கான முயற்சி பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி முடிஞ்ச தாராளம் தொடலாம். இந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணும்போது கூர்மாசனம்னு ஒரு ஆசனம் வரும். அந்த ஆசனம் பண்ண எளிமையாக நம்ம கொண்டு பண்ணணும். பத்த கோணாசனம், கூர்மாசனம் அந்த மாதிரிலாம் வரும். இப்போ கால் நீட்டி அப்படியே படுத்துக்கணும். கால் நீட்டி அப்படியே படுத்துக்கிட்டு உங்கள் 2 கைகள் நல்லா சைடில் வச்சுக்கணும். உள்ளங்கை நல்லா வெளியே இதாக இருக்கணும். இப்போ உங்கள் வலது காலால் இடது கையை தொடரணும், இடது காலால் வலது கை தொடரணும். கால் மட்டும் தான் நல்லா மேலே மீறி போயிட்டு வரணும். உடம்பு நல்லா நேராகவே இருக்கும். இப்போ 2 காலம் நல்லா உள்போட சேர்த்து நல்லா உள்போட மடக்கி வச்சுடுங்க. கை அப்படியே தான் இருக்கணும். இப்போ 2 காலம் உள்போட இடது பக்கமாக வரணும். உங்கள் தலையானது வலது பக்கமாக இருக்கணும். தலை வலது பக்கமாக, கால் வலது பக்கம் வரும்போது தலை வந்து இடது பக்கமாக இருக்கும். ஆப்போசிட் சைடில் கொண்டு வரணும். இப்போ அப்படியே படுத்துக்கிட்டு இப்போ உங்கள் இடது காலை மட்டும் அதில் உள்பக்கம் மடக்குங்க. மடக்கி தலையை தூக்கி நாடி கொண்டு முட்டை தொடங்க. ஒரு இடது கால் நீட்டிடுங்க, வலது கால் அதே மாதிரி உள்பக்கம் மடக்குங்க. மடக்கி தலையை தூக்கி நாடி கொண்டு முட்டை. நம்ம பயிற்சி பண்ணும்போது அர்த்த பவனமுத்து ஆசனம் ஒரு ஆசனம் வரும். அந்த ஆசனம் பண்ண எளிமையாக இருக்கும். இப்போ 2 காலம் உள்போட சேர்த்து அதே மாதிரி நான் உள்பக்கம் மடக்கி தலையை தூக்கி நாடி கொண்டு முட்டை தொடங்க. அப்புறம் கால் நீட்டி இருக்க முடியாது. அதே மாதிரி படம் இந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணது பவனமுத்து ஆசனம் வந்து ஒரு ஆசனம் வரும். அந்த ஆசனம் பண்ண எளிமையாக இருக்கும்.
வயிறு நல்லா அமுங்கும் செய்யும், வாயு தந்துடலாம் நமக்கு வரவே வராது. இப்போ கால் நீட்டி அப்படியே படுத்துக்கிட்டு முன்பக்கமாக எழுந்திருக்கேன். முன்பக்கமாக எழுந்திரிச்சு முன்ன குனிஞ்சு உணர்த்தியை கொண்டு முட்டியை தொடர்க்கான முயற்சி பண்ணுவோம். எழுந்திருக்கும் போது நல்லா மூச்சை வந்து வெளியே விட்டுட்டு எழுந்திக்கணும். பின்னாடி படுக்கும் போது நல்லா மூச்சை உள்ள எடுத்துட்டு படுக்கலாம். இப்போ அப்படியே படுத்துக்கிட்டு 2 காலம் மட்டும் நல்லா பின்பக்கமாக கொண்டு வந்து வளைச்சி ஆனால் வந்து தரையதோட காரணம் வச்சு பண்ணிப்பாங்க. நம்ம இடுப்புக்கு கீழே உள்ள பொதி மட்டும் தான் அப்படியே வளைச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது கலாசம்ன்ற ஒரு ஆசனம் வரும். அந்த ஆசனம் பண்ண எளிமையா இருக்கும். இப்போ அப்படியே படுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இடது பக்கமாக நல்லா தண்ணி படுத்துக்கணும். இப்போங்க வலது காலால் வலது கையை தொடரும், காலும் கையும் நல்லா ஒரே நேரத்தில் மேலே கீழே போட்டோம், முட்டி மடங்கக்கூடாது. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இருக்கும். நம்ம வலது பக்கமாக நல்லா சரிஞ்சு படுத்துட்டு இருக்கும், இடது காலால் இடது கையை தொடரணும், காலங்கையும் நல்லா ஒரே நேரத்தில் அதே மாதிரி மேலே கீழே போயிட்டு வரணும், முட்டி மடங்காமல் இருக்கணும். சரி, இப்போ அப்படியே குப்புற படுத்துக்கிடுங்க. குப்புற படுத்துக்கிட்டு 2 கையும் நல்லா நெஞ்சு பக்கத்தில் வச்சுக்கணும். ஒவ்வொரு காலாக மடக்கி நீச்சல் அடிக்கிற மாதிரி பயிற்சி பண்ணணும். காலானது உங்கள் பெடக்ஸில் படணும், அந்த அளவுக்கு கால்கள் மடக்கி பயிற்சி பண்ணலாம். இப்போ 2 காலம் ரவுண்ட் போர்டு சேர்த்து அதே மாதிரி பயிற்சி தான். இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது கால் முட்டிக்கு மேலே ரத்தோட்டப்பவும் முற்ற வலிகளும் பேர். இப்போ கை அப்படியே இருக்கட்டும். இப்போ உங்கள் வலது கால இடது பக்கமாகவும் இடது கால வலது பக்கமாக நல்ல பாம்பு மாதிரி வளைச்சி காலை எவ்வளோ தூரம் அந்த மேலே கொண்டு கொண்டுடலாம். உடம்பு முகமும் நேராக இருக்கணும். இப்போ கையை அப்படியே வச்சுடுங்க, 2 காலம் ரவுண்ட் போல நீட்டிச்சுடுங்க. இப்போ உங்கள் தலையை தூக்கணும், உடம்பை தூக்கணும், நல்லா மேலே பார்க்கணும். எழுந்திருக்கும் நல்லா மூச்சது உள்ள இல்லைங்க, உடம்பு கீழே இருக்கும், மூச்சு விட்டு மெதுவாக கீழே இருக்கணும். இந்த மாதிரி பயிற்சி போடும்போது கை சொல்கிற நமக்கு ஸ்ட்ராங்காகவும் முதுகில் வலியும் போயிடும். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு இந்த மாதிரி உட்காந்துக்கணும், வஜ்ராசனம். இப்போ உங்கள் 2 கைகள் நல்லா மென்ன நீட்டிடணும், உங்கள் தலை வந்து தரையில் இருக்கணும். இப்போ உங்கள் உடம்பு நல்ல மின்பக்கம் கொண்டு போய் வளைச்சி தலையை நல்லா பின்னாடி எடுத்து போட்டு மேலே போகணும், முட்டி தரப்படும். பின்பக்கம் வரும்போது 2 முட்டி பஸ் கீழே ஊனணும், ஊனி அப்படியே பின்னாடி வரணும், காலில் உட்காந்துக்கணும், தலை வந்து தரைக்கு வந்து கையை அப்படியே தரக்கணும், மறுபடியும் உடம்பு அப்படியே நல்லா மின்பக்கம் கொண்டு போகணும். இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது கணுக்கால், காலு, முட்டி, இடுப்பு, கை, சோறு, கழுத்து, கண்ணு எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான பயிற்சி கிடைச்சிடும். ஒரு சசகாசனா பாலாசனம் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ கை அப்படியே இருக்கட்டும், 2 கால் மட்டும் கொஞ்சம் அகலமாக வச்சுடுங்க. உடம்பு நல்லா வளைச்சி தலையை நல்லா பின்னாடி விட்டு மேலே பார்க்கணும், முட்டி தரையிடப்படக்கூடாது. இப்போ அப்படியே பெடக்ஸை ரேஸ் பண்ணும், தவாந்து உள்ள பேர். இதுக்கு பேர் அகமுக சவனாசனம். அப்புறம் உடம்பை நம்ம கீழே இறக்கிட்டோன்னா ஊர்த்து முகாசனம்.
இது சூரிய நமஸ்காரில் உள்ள 2 முக்கியமான பயிற்சிகள். சவனா அப்படின்னா நாயின் அர்த்தம். நாய் இந்த மாதிரி தான் பண்ணும். ஒவ்வொரு பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா ஆசனம்ன்றது நாய் மிருகங்கள்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான். இப்போ ஆப்ரோலி 2 முட்டி நல்லா சேர்த்து கோர்த்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நல்லா ரோல் பண்ணலாம். குறைஞ்சி ஒரு 6 எண்ணிக்கையாக பண்ணணும். கூடுதல் பண்ண முடியாது, தாராளமாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பண்ணிட்டு ரிலாக்ஸாக அப்படி கால்கள் நீட்டி உள்ளங்கை கொஞ்சம் வெளியே தான் இருக்கணும். கண்கள் எல்லாம் முடியில் இருக்கணும். சுவாசமான நாசு வழியாக தான் இருக்கணும். நல்ல உடம்புக்கு ஒரு சின்ன ஒரு ஓய்வு கொடுக்கும். இவ்வளோ நேரம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறோம். ஹார்ட் பீட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். படுக்கும் போது நமக்கு நார்மலுக்கு வந்துடும். நல்ல உடம்பை தளர்த்தலாம். அதுக்கப்புறம் மெதுவாக இடது பக்கமாக திரும்பி கையை ஊனி எழுந்துச்சு மேட்டில் அப்படி உட்காந்துக்கணும். நன்றி.